அனைவருக்கும் வணக்கம். நான் கவி பாஸ்கர், நூல் வடிவமைப்பாளர். அன்னை தமிழ் பாடநூல்களை நான் தான் வடிவமைப்பு செய்தேன். நூல் வெளிவந்து விட்டது என்பதை அறிந்தேன். அனைவருக்கும் வாழ்த்துகள். பாடநூல்கள் வடிவமைப்பு செய்வது தொடர்பாக உங்களோடு சில அனுபவ செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 நாட்களுக்கு முன்பு சர்மா அண்ணா அழைப்பு எடுத்தார். எனக்கு ஒரே அதிர்ச்சி. அண்ணா நலமாக இருக்கீங்களா என்று பேசத் தொடங்கினேன். கடந்த சில மாதங்களாக சர்மா அண்ணா உடல் நலிவுற்று பேச முடியாதபடி இருந்தார். செய்தி அறிந்து நானும் பேச முயன்றேன். ஆனால் அவர் பேசும் நிலையில் இல்லை. அவரே எனக்கு அழைப்பு எடுக்கும்போது மகிழ்ந்தேன். இதையே நான் ஏன் கதைக்கிறேன் என்றால், அவர் உடல் நிலை நலிவுற்ற போதிலும் இனநலம் அவரை எழுப்பி இயங்க வைத்திருக்கிறது என்று நான் மகிழ்கிறேன். மனநலம் மல்நுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழையும் தரும் என்ற பேராசான் திருவள்ளுவரின் குரல் அப்படி. அழைப்பெடுத்த சர்மா அண்ணா, கவி பாடநூல்கள் ஞாயிறு வெளியிடுகிறோம், நீங்கள் உங்கள் வடிவமைப்பு அனுபவங்களை குரல் பதிவாக பதிவிடுங்கள் என்றார். நான் சரி அண்ணா என்றேன். கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அன்னை தமிழ் பாடசாலைக்கு வடிவமைப்பு தொடர்பான பணிகளை செய்கிறேன். அன்னையை எனக்கு முதலில் அறிமுகம் செய்தவர் எனக்கு தந்தையாக இருக்கிற ஐயா ராஜரத்னம் அவர்கள்தான். அவர் இல்லை என்றால் அன்னை தொடர்பு எனக்கு கிட்டியிருக்காது. புலம்பெயர் நாடுகளில் பல தமிழ் பாடசாலைகள் இருந்தாலும் நோர்வே நாட்டில் கலர்ந்த அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் தனித்து விளங்குகிறது. தனித்துவமிக்க அடையாளத்தோடு தனித்து விளங்குகிறது என்பதை பலர் அறிவர். அந்த தனித்துவத்திற்கு காரணம் தன்னலமற்ற பலரின் கூட்டு உழைப்பு தான். ஒரு தேன்கூட்டை எப்படி தேனீக்கள் கட்டுகிறதோ, ஒரு தூக்கணாங்குருவி எப்படி கூட்டை அழுத்தமாக வடிவமைத்திருக்கிறதோ, அதுபோல அன்னையை அற்புதமாக வளர்த்தெடுத்துள்ளனர். அன்னையோடு எனக்கு பல அனுபவங்கள் உண்டு. அது அரிய நெல்லிக்கனி சுவையாக எடுத்துக்கொண்டு பயணிக்கிறேன். நெல்லிக்கனி முதலில் கசக்கும், பிறகு புளிக்கும், இறுதியில் இனிக்கும். ஆனால் மனத்திற்கு ஒரு பெரும் மகிழ்வையும் ஆற்றலையும் தரும். அப்படித்தான் எனக்கு அன்னை தொடர்பான அனுபவங்கள். ஐயா ராஜரத்னம் அவர்கள் என் அன்பிற்கினிய அண்ணன் நிர்மலன் செல்வராஜா அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அறிமுகம் செய்து வைத்தார் என்பதை விட எனக்கு கல்யாணமே கட்டி வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்படியான அன்பு, அதே போல அப்படியான டார்ச்சரும் கூட. இது ஒரு பகடிதான். ஆனால் எங்கள் உறவு இனமானது, கனமானது. கடந்த 16 ஆண்டுகளாக நிர்மலன் அண்ணா என்னோடு தொடர்பில் இருக்கிறார். நான் அவரிடம் கற்றுக்கொண்டது ஏராளம். ஒரு வேலையை ஒருவரிடம் எப்படி வாங்க வேண்டும் என்பதை நுட்பமாக அறிந்த ஆளுமை மிக்க நிர்வாகி அவர். அப்படித்தான் என்னை 16 ஆண்டுகளாக கரைத்துள்ளார். ஒரு செயல் சரியாக வருவரை அவர் உறங்க மாட்டார். எந்த நேரத்திலும் அழைப்பெடுப்பார். நானும் அவருக்கு சற்றும் சளைக்காமல் அவர் இட்ட பணிகளை செய்வேன். ஆனால் கொடுத்த வேலையில் ஒரு முடிவுக்கு வரமாட்டார். மாற்றம், திருத்தம் என்று அவரோடு மல்லுக்கட்டு கொண்டே வேண்டியிருக்கும். அவரோடு மல்லு கட்டி கொண்டே முடிக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் அது மனத்திற்கு ஒரு மகிழ்வை தரும். ஏனென்றால் மெனக்கடும் பணி அவருக்கானது அல்ல, அது தமிழ் இனத்திற்கானது என்பதை நான் அறிந்து கொண்டேன். நிர்மலன் அண்ணா அன்னைக்கு கிடைத்த அரிய சொத்து. தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது எதிர்கால தலைமுறைக்கும் நல்லது. ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரின் அசாத்திய உழைப்பு ஓங்கியிருந்தாலும் தலைமை பொறுப்புகளில் சரியானவர்கள் இருந்தால்தான் அது கலங்கரை விளக்காக நின்று திசை காட்டும் போது சரியானதாக அமையும். துண்டறிக்கை, விளம்பர பதாகைகள், நூல்கள், சான்றிதழ்கள், ஆண்டு விழா மலர்கள், வினாத்தாள்கள் என எனது வடிவமைப்புகள் நிறைய அன்னை பாடசாலையில் அணிவகுத்தாலும் அதற்கு வழிகாட்டியவர்கள் நிர்மலன் அவர்களும் ஐயா ராஜரத்னம் அவர்களும் தான். அதில் கூடுதலான பங்கு நிர்மலனையே சாரும். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு நிர்மலன் அவர்கள் எனக்கு அழைப்பெடுத்து, அண்ணா 3 மாதங்கள் அன்னை பாடநூல்கள் வடிவமைப்பு பணி இருக்குது, உங்கள் பணிகளை கொஞ்சம் ஒதுக்கி எனக்கு நேரம் கொடுங்கள் என்றார். இந்த பாடப்புத்தகத்தில் தான் அன்னையின் எதிர்காலமே இருக்குது. நூல்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று என்னிடம் அழுத்தமாக, அதாவது பணிவான பேச்சில் பேசினார்.
அதில் எனக்கு தெரிந்தது, அதில் இருக்கிற உயர்ந்த நோக்கம் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. சரியண்ணா என்று நூல்கள் வடிவமைப்பு செய்ய நான் ஒத்துக்கொண்டேன். பாடநூல் கோப்புகளை அனுப்புவதற்கு முன்பே நூல்கள் எப்படி வர வேண்டும் என்று மாதிரி வடிவமைப்பு நூலையும் செய்து வாங்கி கொண்டார். அதன் பிறகு அன்றாடம் அழைப்படுத்து நூல் அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்றெல்லாம் நிர்மலன் தொடர்ந்து அதை பற்றியே கதைப்பார். இறுதியில் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நிர்மலன் அண்ணாவிடம் 3 நிபந்தனைகளை போட்டேன். 1, பாடப்புத்தகங்கள் அனைத்தும் யூனிகோடு எழுத்துருவிலேயே முழுமையான திருத்தங்கள் போட்டு அனைவரும் பார்த்து இதுதான் இறுதி என்று சொன்ன பிறகுதான் எனக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் என்றேன். 2, வடிவமைப்பு செய்த பிறகு பக்கங்களை மாற்றக்கூடாது, அதிக பாராக்களை சேர்க்கக்கூடாது. அப்படி செய்தால் செய்த வடிவமைப்பை மீண்டும் முதலிருந்தே செய்ய வேண்டி வரும், நேரம் எடுக்கும், எனக்கும் அது சிக்கல், உங்களுக்கும் அது சிக்கல் என்றேன். 3, நான் 5 நாட்களுக்குள் வடிவமைப்பு செய்து அனுப்பிவிடுகிறேன். நீங்கள் 2 நாட்களுக்குள் திருத்தம் போட்டு இறுதிப்படுத்தினால் வேலை எளிதாக முடியும் என்றேன். இந்த 3 நிபந்தனைகளை உறுதியாக நிறுவனனுக்கு நான் உரைத்தேன். அவரும் சரி என்றார். ஆனால் நடந்ததே வேறு. நான் சொன்ன ஒரு நிபந்தனை கூட கடைபிடிக்கவில்லை. கோப்புகள் மின்னஞ்சல் அனுப்புவார்கள். நான் வடிவமைப்பு செய்து கொண்டிருப்பேன். பிறகு 1 நாள் கழித்து அதே கோப்புகளை அனுப்பி அண்ணா இதுதான் இறுதி என்று சொல்வார்கள். நான் 2 நாள் மெனக்கெட்டு செய்த அனைத்தையும் அழித்துவிட்டு மீண்டும் புதிதாக வடிவமைப்பு செய்வேன். சரி, திருத்தங்களாவது முடிந்து வருகிறதா என்றால், நான் வடிவமைப்பு செய்து கொடுத்த பக்கங்கள் ஒன்றிலும் எழுத்துப்பிழை திருத்தங்கள் பல அடையாளமிட்டிருப்பார்கள், மீண்டும் திருத்தியிருப்பார்கள். சரி, அதையும் பொறுத்து கொண்டு நான் வடிவமைத்த 5 நாள் எடுத்துக்கொள்வேன், நீங்கள் திருத்தம் செய்ய 2 நாள் எடுத்துக்கொள் என்பது மாறி நான் வடிவமைப்பு செய்ய 2 நாள் எடுத்துக்கொண்டு முடித்து அனுப்பிவிடுவேன். அவர்களோ 5 நாள் மேலாக திருத்தங்கள் போடுவார்கள். எல்லாம் தலைகீழாக மாறிப்போனது. சரி, திருத்தங்கள் 3 முறை இருக்கலாம், இயல்பானதுதான். ஆனால் 30 முறையாவது ஒவ்வொரு நூலையும் திருத்தியிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி செய்ததால்தான் இந்நூல் சிறப்பாக வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கடைசியில் நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். இது சரிப்பட்டு வராது, அவர்கள் பாதையிலே செல்வோம் என்று. எனக்கு பல்வேறு பணிகள் காத்து கிடப்பதால் பல மாதங்கள் இதற்கு எடுத்துக்கொள்ள முடியாதே என்று மன உளைச்சல் வேறு. ஒரு நூல் வடிவமைப்பு செய்து வந்த பிறகு மிக கவனமாக கவனித்து 3-4 திருத்தங்கள் போடலாம். அதுதான் மரபு, இயல்பு. அன்னை பூபதியில் மட்டும்தான் எல்லாவற்றையும் கடந்து விடுகிறார்கள் எளிமையாக. நான் இல்லாமல் வேறு யாராவது வடிவமைப்பு செய்தால் 3 திருத்தம் மேல் முடியாது என்று முடித்திருப்பார்கள். நான் தான் 30 முறை என்றாலும் பயப்படாமல் 300 முறை வென்றாலும் திருத்துங்கள் என்று சிரித்து கொள்கிறேன். காரணம், நான் பணத்திற்காக செய்திருந்தால் இந்த நூல்களை என்னால் செய்யவே முடியாது. இனத்திற்காக செய்வதால் தான் பொறுத்து கொண்டேன். நான் கொஞ்சம் கூடுதலாக கொட்டிவிட்டேன் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் காரணம் சர்மா அண்ணாதான். அவர்தான் என்னை மாட்டிவிட்டார். மனதென்னும் மர்ம பிரதேசத்தில் கிடந்தவைகளை வெளியே சொல்லக்கூடாது என்று தான் வைத்திருந்தேன். அவர்தான் அனுபவங்களை சொல்லி என்னை எல்லாவற்றையும் சொல்ல வைத்து விட்டார். பொறுத்துருள்க. பாடநூல்கள் தொடர்பான விடயத்திற்கு வருகிறேன். நான் பேசுவதை வைத்து நான் என்னவோ பெரிய உழைப்பு கூட்டிவிட்டேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நான் செய்தது சிறிய பணி. நிர்மலன் உள்ளிட்ட பாடத்திட்ட குழு உறுப்பினர்களின் உழைப்புதான் அளப்பரியது. நூலாக்கம் உருவாக்கிய ஆசிரியர் குழுவினருக்கு எனது நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். ஒரு நூலை வடிவமைப்பு செய்ய முற்படும் போதும் நூலில் உள்ள செய்திகள்தான் வடிவமைப்பாளர் ஈர்க்க வேண்டும். அப்போதுதான் வடிவமைப்பும் அழகுறும், செய்வதும் எளிதாகும். அப்படித்தான் அன்னை தமிழ் பாடநூல்கள் என்னை பெரிதும் ஈர்த்தன. என்னால் முடிந்தவரை அழகுற செய்துள்ளேன் என்று நான் நம்புகிறேன். அன்னை தமிழ் பாடநூல்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி அன்னை பாடசாலை புலம்பெயர் நாடுகள் எப்படி தனித்த அடையாளம் பெற்றிருக்கிறதோ அதேபோல் அன்னை தமிழ் பாடநூல்களும் தனித்த அடையாளத்தோடு வெளிவந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த அனைத்து நூல்களுக்கும் நான் தான் முதல் வாசகன், நான் தான் முதல் மாணவன். தமிழ்நாட்டு பள்ளி பாடநூல்கள் உட்பட இதுவரை யாரும் செய்யாத பல கூறுகளை அன்னை தமிழ் பாடநூல்கள் இடம்பெற்றுள்ள என்பது பெரும் மகிழ்வுக்குரியது. இது சத்தியம், உண்மை. இது வெறும் பாடநூலாக மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. இது தமிழ் இனத்திற்கான வரலாற்று களஞ்சியம் என்ற புரிதலை நாம் ஒப்புக்கொள்ளாக வேண்டும். பாடநூல்களில் நான் பார்த்த சில அரிய விடயங்கள் வியப்பானதாக இருந்தது. அதுவும் சுருக்கமாக
விளங்க செய்வதுதான் பெரிய ஆற்றலானது. அதை ஆசிரியர் குழு செய்திருக்கிறது. பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அன்னைத்தமிழ் பாடநூல்களில் வரும் ஒவ்வொரு பாடத்திற்கு பிறகு வருகின்ற இருமொழி அறிவோம் என்ற ஒரு கூறு, இது யாரும் செய்யாதது. அது ஒரு டிக்ஷனரி. மொத்த பாடநூல்களில் உள்ளதை தொகுத்து ஒரு டிக்ஷனரியாகவே போடலாம். அதேபோல் ஒவ்வொரு பாடத்திற்கு பிறகு வரும் இலக்கணம், மொழிவளம் உள்ளிட்டவைகள் மிக சிறப்பான பகுதி. அதையும் கூட தொகுத்து தனி நூலாக்கலாம். அதேபோல் படக்கதைகள். சிலப்பதிகாரம் என்று பெரும் காவியத்தை இவ்வளவு சுருக்கமாக சொல்லி நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அவ்வளவு சிறப்பு. சிலப்பதிகாரம், வள்ளல் பாரி, ஔவையாரும் அதியமானும், மோசிக்கீரனார் கதை, இப்படி அனைத்திலும் உள்ளவைகள் மாணவர்களுக்காக மட்டும் பயன்படப் போவதில்லை. எதிர்கால தலைமுறைக்கு இந்த பாடநூல்கள் பாடமாக இருக்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். இன்னொன்று மிக முக்கியமான செய்தி. தொடக்கத்திலிருந்து தமிழீழ வரலாற்றை சுருக்கமாக, ஆழமாக, உண்மையாக, எளிமையாக ஒவ்வொரு பாடநூலிலும் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று கடமையாக நினைக்கிறேன். இவ்வளவு நேர்த்தியாக பாடநூலில் இடம்பெறுவது அரிது. பாராட்டுக்கள். அதேபோல் தமிழும் கவியும் என்னை பெரிதும் ஈர்த்தது. காசி ஆனந்தனிடம் இது பற்றி உரைத்தேன், மகிழ்ந்தார். தன்னம்பிக்கை கதைகள், மொழி குறித்த கட்டுரைகள், கலை குறித்த கட்டுரைகள், வரலாற்று கட்டுரைகள் என பல அரிய தகவல்களோடு பாடநூல் வெளிவந்திருக்கிறது. கலை, இலக்கியம், அரசியல் மூன்றையும் முக்கோணமாக்கி அம்முக்கோணத்தின் உச்சியில் நின்று இப்பாடநூலை அன்னை பாடசாலை உருவாக்கியிருக்கிறது. இது இனத்திற்கான நூற்களஞ்சியம். இன்னொன்று சொல்ல தவறிவிட்டேன். பெரும்பாலும் இது போன்ற நூல்கள் ஈழத்தமிழர்களுக்கான பாடப்புத்தகமாகத்தானே இருக்கும் என்று முதலில் நான் தவறாக உணர்ந்து கொண்டேன். ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கானது என்று 2 நூல்கள் செய்ய தொடங்கும்போது நான் மகிழ்ந்தேன். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அப்படியே அது வந்திருந்தது. பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அடிப்படை மாற்றம்தான் இந்த இனத்திற்கான விடுதலை பாய்ச்சல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அன்னை பூபதியிலிருந்து தொடங்கியிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரை இந்த பாடநூல்கள் 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே வந்திருக்க வேண்டும். வந்திருந்தால் சில இன துரோக குழுக்களுக்கு பாடமாக இருந்திருக்கும். பரவாயில்லை, காலம் கனிந்திருக்கிறது. அன்னை தமிழ் ஞாலத்தை ஆளட்டும். அனைவருக்கும் அன்பும் நன்றியும். வணக்கம்.